ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு சிறப்பான அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டைகள் கட்டிக்கலாம். அடுத்ததாக கால் வைக்கிறதுக்காக நம்ம திண்டு கட்டிக்கலாம். இப்போ வலது கால் இந்த மாதிரி தொங்க போட்டிருக்க மாதிரி நம்ம கட்டிக்கலாம். அடுத்ததாக இடது கால் மடிச்சிருக்கிற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த 2 காலும் கட்டியாச்சு. அடுத்ததாக கை கட்டிக்கலாம். முதல்ல வலது கை நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா பின்னாடி வைக்கக்கூடிய கையை நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த 2 கை கட்டியாச்சு. இப்போ இடது புறத்தில் கை தொங்க போட்டிருக்க மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இப்போ அதே போல் பின்னாடி வைக்கிற கையை நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த துணியை நம்ம குண்டூசி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக அம்பாளுடைய உடம்பு பகுதி செய்கிறதுக்காக இந்த மாதிரி நூலை நம்ம இந்த கழுத்துக்கிட்ட கட்டிக்கலாம். இப்போ நூல் கட்டியாச்சு. அடுத்ததாக ஒரு புடவை இல்லைனா ஏதாவது ஒரு துணி எடுத்து நம்ம இந்த மாதிரி லைனாக சொருவிட்டே வரலாம். இதை ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்து எடுத்து சொருவும் போது நமக்கு அம்பாளோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ முழுசாக புடவையை இந்த மாதிரி சொருவினதுக்கப்புறமா நம்ம இதை அழுத்தி நல்லா ஷேப் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நூல் போட்டு கட்டிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் துணி கூட போட்டு கட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம மேலே துணி போட்டு கவர் பண்ணிடலாம். இதை எப்பவும் போல் வச்சு நம்ம நூல் போட்டு கட்டிக்கலாம். இப்போ இதை கட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக அம்பாளுக்கு புடவை சாத்தலாம். நான் இந்த மாதிரி ஒரு புடவையை ப்ளீட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். இதை அம்பாளுடைய இடுப்பு கிட்ட வச்சு நமக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கால்களுக்கு துணி போட்டுடலாம். முதல்ல வலது காலுக்கு இந்த புடவையை கீழேருந்து மடித்து இந்த பார்டர் கரெக்டாக இடுப்பு கிட்ட வரைக்கும் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த பார்டர் கரெக்டாக அம்பாலோடைய இடுப்பில் சொருவிடலாம். இப்போ அடுத்ததாக குண்டூசி சொருவியாச்சு. அடுத்ததாக இடது காலுக்கும் நம்ம புடவை சாத்திடலாம். அதுக்கு இந்த மிச்சம் இருக்கிற புடவையை நம்ம பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அது நம்ம மாறாப்பு சாத்துறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த காலுக்கு தேவையான புடவை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற புடவையை நம்ம பின்னாடி எடுத்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த பார்டர்லாம் வச்சு கரெக்டாக அளவு பார்த்து குண்டூசி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குண்டூசி குத்தியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளீட் பண்ணியிருக்க புடவை விரித்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சதுக்கப்புறமா நம்ம குண்டூசி போட்டுக்கலாம் ஒரு ப்ளீட்டுக்கும். அடுத்ததாக நம்ம அம்பாளுக்கு மாறாப்பு சாத்திடலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இது கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம சாத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மிச்சம் இருக்கிற துணியை பொறுமையாக விரித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாறாப்பை நூல் போட்டு கட்டியாச்சு. அடுத்ததாக அம்பாளுக்கு நகை சாத்தியாச்சு. இப்போ கிரீடம்,
கர்ணபதக்கம், திரிசூலம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அம்பாளோட பின்னாடி இந்த கட்டையை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து துணி சுற்றிக்கலாம். இப்போ வந்து அம்பாளுக்கு ஃபுல்லாக பூக்கள் சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்ததான் அம்பாளுடைய ஆரத்தி பார்க்கலாம். இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி அலங்காரங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.